ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வாய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய பழைய சேனல் விஜித் வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் ரிவ்யூஸ் மட்டும் பிளான் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் வந்து இந்த புது சேனலில் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆதரவு கொடுங்கள் அப்படிங்கிறதை நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வந்து பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்களுடைய அந்த இஷ்யூ வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து தாமரை செல்வி அவர்கள் பயங்கரமாக வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசியிருந்தீங்க. ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? ஏன்னா ஆதி வந்து முதலாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அவருடைய சைட்லேருந்து. அந்த ஸ்பீச்சில் என்ன கிளாரிட்டி இருந்தது? அது உண்மையா பொய்யா, இல்லை தாமரையும் டிடிஎஃப்லாம் வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்களா, இல்லை பப்ளிசிட்டி அலையிறாங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவங்க மேலே இருக்குது. அதை பற்றி தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து தாமரையோடைய இஷ்யூ. ஸோ தாமரை வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு இஷ்யூ வந்து கிளப்புனாங்க. அது வரைக்கும் தெரியாது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கூட இருந்தவங்க ஒருத்தவங்க மேலே வந்து ஒரு அக்யூஷன் வந்து பண்ணாங்க. அதாவது இவன் ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி. வந்து நம்பகத்தன்மை இல்லை, நம்மளே வந்து அப்படி தான் போட்டிருந்தோம். என்னடா திடீர்னு வந்து பண்ணுறாங்க, ஒரு ஃபேமுக்கு தான் அலையிறாங்க போல அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் அடுத்தடுத்து அவங்க அடையாளப்படுத்துறதுனால நிறையா பேர் வந்து ஆமாம் இவன் ஃப்ராடுக்கார பையன் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட காசு வாங்கியிருக்கான், நிறைய பேர்கிட்ட கேமரா லென்டர் வாங்குறேன்னு சொல்லிட்டு லென்டர் வாங்கிட்டு அந்த கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு இவன் போய் வித்துடுறது, அவங்கள்ட்ட கொடுக்காம விட்டுறது, இந்த மாதிரி வந்து நிறைய சீட்டிங் சாம்பியன், பிரபல சீட்டிங் சாம்பியனாக வந்து இருந்திருக்கான் அப்படிங்கிறது அடுத்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதை நமக்கு வந்து யோசிக்கும் பொழுது எனக்கே வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பிலீவ் பண்ணல. ஆனால் அவன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கான், தாமரையை பற்றி பேசியிருக்கான். அதாவது தாமரை வந்து ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அப்போ தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாமரையை கூப்பிட்டு அவங்க வந்து பயங்கரமாக வந்து ஒரு மானியத்தேனையெல்லாம் போட்டு இவர் ப்ரொமோட் பண்ணாராம். அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்களாம் தாமரை. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வழி வகுத்து தாமரை கொடுத்தாராம். அப்புறம் வந்து கேசினோ இவருக்கு ஆடவே தெரியாதான். இவங்களை கோவா கூட்டு போய் தாமரை வந்து கேசினோ ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறான். ஸோ அதை கேட்கும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, டேய் யாரா நீ கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது பிக் பாஸில் தாமரை நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்கு நேராக என்ன இருக்கோ அதை வந்து யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு நபர். அவங்க மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் வச்சுட்டு உள்ள வெளியே நடிக்கிற கேரக்டர் கிடையாது நான் பார்த்த வரைக்குமே. சரிங்களா? தாமரை அப்படி தான். ஓகே. பட் திடீர்னு ஏன் இதை வராங்க, ஒரு லைம் லைட்டுக்காக வராங்களாங்கிறது நான் வந்து ஜட்ஜ் பண்ணேன். நான் அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் இவனுடைய அந்த முகரக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இவன் வந்து சொல்கிறான் தாமரைக்கு எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை அப்படின்றான். டேய் தாமரைக்கு பிக் பாஸ் போயிட்டு வந்த பிறகு ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. அப்புறம் அல்டிமேட் போனாங்க. அல்டிமேட் போன பிறகு நிறைய சீரியல்ஸ் பண்ணாங்க. வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லாத. மேபி நீ வந்து எப்படி ப்ரமோஷன்ஸ் பண்ண தெரில அவங்களுடைய ஃபேமை வச்சு, அப்போ நீ வந்து இப்படிலாம் வழிகாட்டியிருக்க அப்படின்னு சொல்லி தவிர நான் தான் என்னமோ அவங்களை வளர்த்து விட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூதையை வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு அவன் பேசுகிறது நிறைய பொய் அப்படிங்கிறது தெரியுது. நான் வந்து பழைய இதில் வந்து ரொம்ப கேடுகட்டமாக இருந்தேன், பட் இப்போ திருந்திருக்கேன்றான். அப்போ அவனே ஒத்துக்கிட்டான் அவன் வந்து ஒரு சீக்கு வந்த பய அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியே வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டான், முன்னாடி வந்து என் மேலே வந்து பல கேஸ் இருக்குது அப்படின்றான். அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து தற்கொலை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசியிருந்தாங்களா, அது வந்து என்னாலலாம் பண்ணலைங்க, அவங்க ஏற்கனவே கடனாளி இருக்கான். யார் அந்த ஃபோட்டோகிராஃபர் ஒரு திறந்தான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடனை வாங்கி வச்சுருக்கான். அதனால தான் 5 கோடி கடன் இருந்துச்சு, அதனால தான் அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான், என்னாலலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் கேசினோ வந்து தாமரை செல்வி போய் இவனை விளையாட விட்டு பழக்கி அவங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது ஆக்சுவலாக. அப்படி அவங்க விளையாண்ட தெரிஞ்சிருந்தா கூட ஒன்று எதுக்கு நான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முன்னுக்கும் பின்னான முரணான கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதி என்கிற நபர் வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து மேனிபுலேட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. சரியா? அது மட்டும் இல்லாமல் முட்டு கொடுக்குறான் பாருங்க அவன் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஒய்ஃபும் வந்து சேர்ந்து அந்த ஃப்ராடுக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவங்க ஃபேமிலியே ஒரு ஃப்ராடு அப்படின்றத டீட்டெயிலாம் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ வந்து அவனை வந்து லாக் பண்ணுற ஸ்டேஜில் போனதுனால வேறு வழி இல்லாமல் மீடியாவில் வந்து ஓப்பன் பண்ணி நான் நல்லவன் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லவனும் கிடையாது. அவன் பேசுகிறத வச்சு, அதாவது ஒருத்தனுடைய மூஞ்சை பார்த்து அவன் பேசுகிறத வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இவன் வந்து சொல்கிறதெல்லாம் பேஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ தாமரை செல்வி மேலே பெரிய தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு வந்து இந்த விஷயத்தில் தோணலை. ஏன்னா அவங்க வந்து ஜென்னுவாக இருந்திருக்காங்க. இவன் நம்ம கூட பழகி இவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான், இவனால் நாலு காசு சம்பாதிக்கிறேன், இவனுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்காக சில செய்கிறாங்க.
சரி நம்ம தம்பி அப்படின்ற மாதிரி நினச்சி அது செய்ய செய்ய என்ன ஆகுது, அவன் அதை எடுத்துக்கிட்டு வேறு மாதிரி அவன் விளையாட முடியுது. தாமரைக்கு அது தெரியுது. அதை வந்து லாக் பண்ணி அவனை மட்டும் தாமரை ஹெல்ப் பண்ணல. சரியா? அவன் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் அவனால் மூவ் பண்ணவே முடியல. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தாமரை வந்து கொண்டு போய் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இவன் வந்து எவ்வளோ பெரிய சீட்டர்னா, இவன் மேலே ஏற்கனவே கேஸ் இருக்குது. ஒரு பக்கம் ஸ்வேதா டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கேஸ் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் மேலே இந்த தற்கொலை சம்மந்தப்பட்ட வழக்கு அதுவும் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ அவர் திருந்திட்டாரு. நான் வந்து அப்படி கிடையாது. என் மூலமாக என்னை வச்சு பப்ளிசிட்டி தேடுறாங்க. யார் டிடிஎஃப் வாசன், அவனும் ஏற்கனவே பெரிய பப்ளிசிட்டி இருக்கிறவன் தான். தாமரையும் பப்ளிசிட்டி இருக்கிறவ தான். ஒன்றை வச்சு எந்த மையத்துக்கு வந்து பப்ளிசிட்டி தேடணும் அப்படின்ற மாதிரி நமக்கும் கேட்க தோணும்ல. அதனால் சும்மா வந்து இவன் வந்து ஊட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். இதன் மூலமாக தாமரையோடைய உண்மை முகம் வெளியே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க தாமரை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவங்களுடைய கெரியர் அவ்வளோதான் முடிச்சு விட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா, நிஜமாக நம்மளை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, புரிதலற்ற ஒரு நபராக இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு தெரியுது, 4 பேரை பார்க்குறோம் பேசுகிறதே தெரியுது அப்படிங்கிறதுனால இவன் வந்து ஒரு பூமுட்டை தான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்னதான் அவன் ஜஸ்டிஃபை பண்ணாலும் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை. என்னமோ பெரிய செலிபிரிட்டி, இவன் மூஞ்சி தாமரையால் தான் நமக்கே தெரியும். இல்லாட்டி இவன் யாருன்னே யாருக்குமே தெரியாது. இன்னொன்று ஸ்வேதா வந்து அவரோட புருஷன் அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இவன் வந்து மிகப்பெரிய ஒரு விஷக்கிரமி. இவனை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு நபர் ஸ்ட்ராங்கான கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா இவன் வந்து முடிஞ்சிடும் சொல்லி அப்படிங்கிறது தான். இனிமேல் அவனால் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் தாமரை வந்து பெற்று தந்த ஒரு வெற்றியாக வந்து பார்க்கிறேன். ஸோ பிக் பாஸில் மட்டும் இல்லை, எங்கனாலும் நேர்மையாக இருக்கக்கூடிய தாமரைக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் இதன் மூலம் அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து திவாகர் மேட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திவாகர் வந்து இது வரைக்கும் அவர் வெளியேறிட்டார், அவ்வளோதான், இனிமேல் முக்கியத் கோமலில் வரமாட்டார், அவர் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சேனலில் சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய இடத்துல கை வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாகாப்பா வெளியே போயிட்டார் அப்படின்றாங்க. புகழ் வந்து வரமாட்டாங்க, வினோத்தை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இதோட நியூஸ் வந்து எல்லாமே ரூமர் தான். திவாகரும் அடுத்து விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா போய் பண்ண தான் போகிறாப்புல. அப்புறம் வாட்டர் மில்லன் இவனை மாக்காப்பாவாக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் அவங்க இல்லாமல் ஷோ நடத்த முடியாது. ஓகேங்களா? பட் 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, வாட்டர் மில்லன் தான் ஆரம்பித்தார் கேஸ்ட்டை பற்றி பேசினார்ன்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது. ஓகேவா? இன்னொரு ஒரு பேட்டர்னில் என்ன போகுது அப்படின்னா, மாக்காப்பா அவர்கள் தான் உள்ளே வந்து ராடை வச்சு அடிச்சிருக்காப்புல, வினோத் அவர்கள் கான்ஸ்டண்ட்டாக ட்ரிகர் பண்ணார் அப்படின்ற மாதிரியான இன்னொரு விமர்சனமும் வந்து வைக்கப்படுது. இது எப்படி நமக்கு வந்து தெளிவாக தெரியும் அப்படின்னா, அங்கே இருந்தவங்க பார்த்தது. இருந்தவங்களே நிறைய பேர் வந்து முரண்பாடாக தான் பேசுகிறாங்க. அதனால் நம்ப முடியாது. நமக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆனால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் யார் வந்து தப்பு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னா, நிஜமாகவே வாட்டர் மில்லன் சொல்கிறவங்க அவர் அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். ஓகே, அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன் விஜய் டிவியில் இருந்தால் பெரிய கொம்பா அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. கண்டிப்பாக தண்டனை வந்து கொடுக்க வேண்டும். ஸோ அது நான் வந்து என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.